ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர், அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியினுடைய வேட்பாளர் கே. நவாஸ்தீன் நம்மோடு இருக்கிறார். தற்போது வந்து அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது குறித்து இந்த தேர்தல் பரப்புரை குறித்து கே. நவாஸ்தீன் அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில நீங்க வேட்பாளரா களம் இறங்கியிருக்கீங்க. ஏற்கனவே சிட்டிங் எம்பியா இருந்தீங்க. தற்போது மக்களிடையே எப்படி வரவேற்பு இருக்கு? மிக சிறப்பான வரவேற்பு இருக்கு. நான் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த தொகுதியினுடைய மக்களுடைய குரலாக பாராளுமன்றத்தில் ஒலித்திருக்கின்றேன். தொகுதியினுடைய பல்வேறு பிரச்சனைகளை அங்கே பதிவு செய்திருக்கின்றேன். கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கின்றேன். என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி 3 ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிலையிலும் அதை சரியாக பயன்படுத்தி இருக்கின்றேன். நம்முடைய ராமநாதபுரம் இதுக்கு உட்பட்ட பல ரயில்வே திட்டங்களை ராமநாதபுரம் ரயில் நிலையம், பரமக்குடி ரயில் நிலையம், ராமேஸ்வரம் ரயில் நிலையம் உள்ளிட்ட ரயில்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை என்னுடைய கோரிக்கை ஏற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனால் எனக்கு மிகச்சிறப்பான வரவேற்பு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இப்ப ஒவ்வொரு கட்சியுமே வந்து தன்னோட தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நீங்களும் ராமநாதபுரம் பார்லிமெண்ட் தொகுதிக்கு மட்டும் தனியா ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க. அதுல எந்த முக்கியமான அம்சங்கள் மக்கள் மனசுல வந்து இடம் பெற்றிருக்கு? அது எப்படி நீங்க பார்க்குறீங்க? முக்கியமான அம்சம்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிந்தவனாக இருக்கின்றேன். மற்ற வேட்பாளர்கள் எப்படி என்று எனக்கு சொல்ல தெரியாது. நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன், இந்த மண்ணை சேர்ந்தவன். இங்கே ஏற்கனவே 5 ஆண்டுகளாக பாராளுமன்ற உறுப்பினரா இருப்பதால், இங்கே என்ன தேவை என்ன? மக்கள் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை தெரிந்தவனாக இருக்கிறேன். அந்த வகையில இப்ப மிக நீளமான கடற்கரை பகுதி. அந்த கடற்கரை மீனவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில, மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு, சிறையில் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய படகுகள் மீட்கப்படவில்லை. அப்ப இதற்கு ஒரு தீர்வு காணக்கூடிய வகையிலே கச்சத்தீவு பகுதியிலே சுதந்திரமாக மீன்பிடிக்கக்கூடிய, பாதுகாப்பாக மீன்பிடிக்கக்கூடிய அளவிலே ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு அரசாக எங்களுடைய இந்தியா கூட்டணி அரசு இருக்கும். அதுபோல அவருடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றப்படுத்துவதற்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஆழ்கடல் மீன்பிடி போல இல்லாம, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கனவு கண்ட ஒரு ஆழ்கடல் மீன்பிடி திட்டத்தை நாங்கள் எங்களுடைய இந்தியா கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றோம் நிச்சயமாக ஏற்படுத்துவோம். ராமநாதத்துக்கு விமான நிலையம் வேணுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்கு. அது நீண்ட நாள் கோரிக்கை. நான் கடந்த 5 ஆண்டுகளா தொடர்ந்து அதுக்காக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கேன். ராமேஸ்வரத்துக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க. ராமநாதபுரத்திலிருந்து சென்னைக்கு வியாபார விஷயமாக அதிகமாக செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் சுற்று வட்டாரத்தில் அதிகமா இருக்காங்க. அப்போ விமான போக்குவரத்து தேவைப்படுது. விமான நிலையத்தையும் சரக்கு போக்குவரத்தையும் ஏற்படுத்துவதற்கு நிச்சயமாக முயற்சி செய்வேன். அதுபோல ரயில்வே திட்டங்கள் வந்து கிழக்கு கடை சாலையில் இல்ல. சாயல்குடி, அது மாரி ஏர்வாடி, கீழக்கரை, ராமநாதபுரம் வழியா தொண்டி, காரைக்குடி வழியாக இந்த கிழக்கரை சாலையில ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சிக்கு தான் அதுக்கான ஒரு திட்ட மதிப்பீடுலாம் எடுக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்படாமல் இப்போது கிடப்பிலே போட்டிருக்கூடிய இந்த திட்டத்தை புதுப்பித்து மீண்டும் அந்த வழியாக ரயில் திட்டங்களை ஏற்படுத்தப்படும். போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அறிவுசார் மையங்களை ஏற்படுத்தி அவர்கள் போட்டி செய்வதற்கு தயார்படுத்தக்கூடிய வகையில அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில உங்களை எதிர்த்து 3 முறை முதலமைச்சரா இருந்த பன்னீர்செல்வம் வந்து தங்களை எதிர்த்து போட்டியிடுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு போட்டியாவே 5 ஓபிஎஸ் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. களத்திலயும் இருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? என்னோட பார்வையில அவர பொறுத்தளவுல ஒரு நிர்பந்தம். அதாவது என்ன நிர்பந்தம்னா, ஆ அவரு மோடி அவர நிக்க சொல்றாரு. அதனால அவர் வந்து நிக்கிறார். மோடி எதுக்கு நிக்க சொல்றாருன்னா, இங்க ஓரளவு நம்ம வாக்கு சதவீதத்த எங்கேயும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். வாக்கு சதவீதத்த காட்டணும். வாக்கு சதவீதத்த காட்டுறதுக்கு முக்கியமான தலைவர்கள களத்துல இறக்குனா தான் ஓரளவு நம்ம வாக்கு சதவீதத்த காட்ட முடியுங்கிறதுக்காக, இவர பலியாக்கி இருக்கிறதா தான் என்னால உணர முடியுது. அதனால இவர் 2ஆம் இடம் பிடிப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திமுகவோட கூடுதல் வாக்கு பெறணுங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கார். ஆனால் அவரு வேற மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதை இந்த மக்கள் எந்த அளவுக்கு ஏத்துக்குருவான்னு தெரியாது. இங்கே இந்த மண்ணை சார்ந்தவர்களுக்கு தான் முன்னுரிமை குடுப்பாங்க. தற்போது நவாஸ்கனி கேட்டபோது 33 தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஓபிஎஸ் அவர்களை வந்து மோடி வந்து தற்போது தங்களது பலத்தை நிரூபிப்பதற்காகவே ராமநாதபுரம் தொகுதி நிறுத்தப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். அறந்தாங்கி தொகுதியிலிருந்து வீரகுமரன், நியூஸ் 18 தமிழ்நாடு.